தூக்குறது நம்ம தேசத்துல இன்னைக்கு நேரத்துக்கா இருக்கு, புராண காலத்துல தான் இருக்கு. ஜாமானி மகரிஷியார் கடவுள் எதிர்ப்பாளர் தானே, சாதுவாகனர்கள் யாரு? நாத்திகர்கள் தானே. ரொம்ப மட்டும் உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் நல்லா புரிஞ்சுக்கணும். நாத்திகம் பேசுறவா எல்லாரும் கெட்டவா இல்ல, அதே மாதிரி ஆத்திகம் பேசுறவா எல்லாரும் நல்லவாக இல்லை. உங்களோட சத்சங்கங்களுக்கு சமுதாய முன்னேற்றம் சம்பந்தமா நீங்க செய்யற நல்ல காரியங்களுக்கு இன்னைக்குமே ஆதரவு. ஜனங்களே ஆதரிப்பாரு, மக்கள் புத்திசாலிகள், அவளை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏசி ஸ்லீப்பர் போடுமோ அவருக்கு ஃபிளைட் தான் டிக்கெட் போடணும். இதுல ஒரு தமாஷை தெரியுமா? ஆஃப்டர் ரயில்வே ரூல்ஸ் எனக்கு நம்பர் தெரியல, பாலகிருஷ்ணன் சைல்ட் ஏர்போர்ட் நோ டிக்கெட், அதை எடுத்துட்டு போற உங்களுக்கு ஃபுல் டிக்கெட். நல்லவேளை சீனியர் சிட்டிசனுக்கு கன்செஷன் இல்லைன்னு சொன்ன மாதிரி சைல்டு டிக்கெட் வாங்கணும் சொல்லாம இருக்கணும். இது பேசி ஜெயிக்க முடியுமா? இப்படிதான் வீட்ஸ் கம்மன் கொடுக்குறேன். இதெல்லாம் பெரிய விஷயம் தான், விடுபடாதான். நானும் பெரிய ஒரு ஊருக்கு போறேன் இன்னைக்கு. ஹோம் ப்ளீஸ். இங்கே ட்ராமா போடுறதே ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து ஆடியன்ஸ், தனி ஆடியன்ஸ் என்ன ரசிப்பா, என்னை பாராட்டுவா. ஓரளவுக்கு சொல்லணுன்னாக்க நான் பிறந்த இடம் மாதிரி இந்த இடத்த நான் கருதுறேன். நான் இன்றைக்குமே இந்த இடத்துல ட்ராமா போடுறது ஒரு பெரிய வரமாக நினைப்பேன். அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். இதில் வந்த 2 பேர் ரொம்ப பெரிய ஆள். பெரியண்ணன் அவர்கள், திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள், கிளிக் ரவி அவர்கள் இங்கே வந்து நான் பாராட்டினது ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து என் ட்ராமா பாராட்டு நான் எங்கேயோ போயிட்டேன், நான் மறந்து போயிட்டேன். தேங்க்யூ வெரி மச். ரைட் ஆஃப். இந்த புத்தகம் எழுதுற நோக்கம் எப்படி சார் வந்தது? என்ன நோக்கம் சார்? இல்லை, என் ட்ராமா எல்லாம் ஓரளவுக்கு சிந்தனை தூண்டும் நாடகமாக இருக்கும். அது மக்கள்கிட்ட போய் சேரணும். அது புத்தக வடிவில் போனால் என்ன நல்லா இருக்குன்னு நினச்சேன். அதை வெளியிட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. பெரியண்ணா அவர்கள் இதை வெளியிட்டார். திருப்பூர் கிருஷ்ணா வாயினார். இதை மறக்கவே முடியாது. ஒரு பெரிய அனுபவம். அரங்கம் நிறைஞ்சிருந்து சார், அவளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறேன்? எப்போவுமே நங்கநல்லூர் அரங்கம் எப்பவும் நிறைஞ்சிருக்கேன் ட்ராமாக்கு. அதுபோல் இந்த தடவை இருந்தது. அதை மறக்க முடியாது. அவர்களுக்கு நன்றி. ஆத்திக நாத்திக முரண்பாடுகள் காலந்தோறும் பேசப்பட்டு வருகின்றன. நாத்திகமும் நல்லதுதான், ஆத்திகமும் நல்லதுதான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போக்குத்தான் என்கிற கருத்தை வலியுறுத்தி நாத்திகர்களிலும் நல்லவர்கள் உண்டு, ஆத்திகர்களிலும் போலிகள் உண்டு என்பதை விளக்கி எழுதப்பட்ட மாலியினுடைய மிக முக்கியமான நாடகம் இது. மாலி தன்னுடைய எல்லா நாடகங்களிலும் மூளைக்கு வேலை வைப்பார். இந்த நாடகமும் பெரிதும் பார்வையாளர்களை சிந்திக்க செய்தது என்ற வகையில் பாராட்டத்தக்கது. வணக்கம், என் பேர் கணேஷ். நங்கநல்லூர் கனெக்ட் சார்பாக ஏதோ ஒரு தம்பி பேட்டி காட்டுறாரு. எனக்கு நங்கநல்லூருக்கு ரொம்ப நெருங்கி தொடர்பு உண்டு. 1968 நாங்கள் நங்கநல்லூர் தான் இருக்கோம். ஸோ நங்கநல்லூர் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்கள்லேயும் நாங்கள் ஒரு பங்கு பெறுவோம். என்னோட ஸ்கூல், காலேஜு எல்லாமே நங்கநல்லூர் தான். இப்போது இதில் வந்து ஆரம்ப காலத்தில் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா அப்போது ஹால் கிடையாது. அப்போது வந்து நாங்கள் நங்கநல்லூர் ஆர்ட்ஸ் அகாடமின்ற பேரில் ஒரு சபா வச்சுருந்தோம். அதுக்கு எங்கள் அப்பா தான் செக்ரட்டரி. அதுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு இங்கே ஆடிட்டோரியம் இல்லாததுனால கிருஷ்ணகான சபாவில் நடத்துவோம். ஸோ இங்கேருந்து மெம்பர்ஸ்லாம் வகவாய்ச்சிட்டு போயிட்டு திருப்பி நைட்டு வரும்போது ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணி கொண்டுருவோம். அப்படி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்போது எஸ்வி ரமணி சார் மாதிரி கொஞ்சம் நல்லவங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆடிட்டோரியம் கொடுத்து கலைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட இங்கே நடக்கக்கூடிய இந்த மாலி ஸ்டேஜ் குழுவின் கண்ணன் வந்த நேரம் அந்த எஸ்வி ரமணி சாரோட சன் மிஸ்டர் முரளி, அவர் எஸ்வி ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக் அகாடமின்ற பேரில் நடத்துகிறாரு. அதோட ஆதரவு தான் நடந்திருக்கு. நல்ல கலைகளை வளர்க்குறதுல அந்த ஃபேமிலி நீங்கள் ஒரு இதுவாக இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை மாலி என்ற ஒரு 91 வயது இளைஞர். அவர் 70 வருஷம்தான் நாடக மேடையில் இருக்கார். 21 வயசில் முதல் ட்ராமா எழுதி இப்போ 91 வயசு ஆச்சு. அவருடைய 91வது வயதை முன்னிட்டு நாங்களாக சேர்ந்து மாலி 91 நவரச நாடக விழா அப்படின்னு 9 நாடகங்களை சிட்டியில் பல்வேறு இடங்களில் பல்வேறு டேட்டில் போடுறோம்.
இன்னைக்கு இங்கே நடக்கிறது 2வது நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சி போன ஞாயிற்றுக்கிழமை நாரதகான சபாவில் மாலி எழுதிய ஞானபீடம் அப்படின்ற நாடகத்தில் 150வது காட்சி நடந்தது. ஸோ இன்றைக்கி இங்கே இருக்குது. நாளைக்கு திருப்பி OGP ஆடிட்டோரியம் திருமலைப்பிள்ளை ரோட்டில் இருக்குது. நாளைக்கு குரோப்பட்டில் இருக்குது. இப்படி ஒரு மாத காலத்திற்குள் 9 காட்சிகளை போடுறோம். நகலோரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இங்கே ட்ராமா போடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த தாய் வீடுன்றது ஒன்றும் இல்லை. இங்கே ரசிகர்கள் ரொம்ப உயர்ந்த ரசனை உடையவர்கள். சின்னதாக மைன்யூட்டாக நாங்கள் பண்ணுற சில விஷயங்களை கவனித்து கை தட்டுவாங்க, இல்லை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ பெரிய ஹாலில் சில வாட்டி அப்ரிஷியேட் பண்ணுறது காது கேட்காம போயிடும், ஒரு இதுவாக இருக்கும். இங்கே ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குது. ரசிகர்களோட ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வு ஏற்படும் இந்த ஆடிட்டோரியத்தில். மற்றபடி நான் உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறது என்னென்னா, நங்கநல்லூரும் அது சுற்று வட்டாரத்தில் எந்த கலை நிகழ்ச்சி நடந்தாலும் தயவுசெய்து கலைகளுக்கு ஆதரவு தாங்க. குறிப்பாக நாடக கலைக்கு ஆதரவு கொடுங்க. நாடகம் பார்ப்போம், நல்ல கலை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் நாஞ்சில் ரேவதி, கலைமாமணி நாஞ்சில் நளினி அவங்களுடைய டாட்டர். இன்னைக்கு இங்கே ரஞ்சனி ஹால் நங்கநல்லூரில் கண்ணன் வந்த நேரம், திரு குடந்தை மாலியப்பாவுடைய கண்ணன் வந்த நேரம் நாடகம் நடந்தது. நானும் அதில் நடித்தேன். இப்போ தான் நடித்து முடிச்சுட்டு வெளியில் வரேன். சூப்பர் ஆடியன்ஸ், ரொம்ப அருமையான ஆடியன்ஸு. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களால நான் நடித்தேன்னா இல்லை என்னால் அவங்க கை தட்டுனாங்களான்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் என்னை அவ்வளோ பாராட்டுறது கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம். இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மாலியப்பாவுக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு சொல்ல வார்த்தை இல்லை, கண் கலங்க வைக்கிறாங்க எல்லாரும். அவ்வளோ பேரும் ஒவ்வொருத்தரும் என்னை பாராட்டுறது எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மாலியுடைய ட்ராமா எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் நீட் ஆஃப் த அவர் நாத்திகம் ஆத்திகம் அப்படின்றத கரெக்டாக அப்ரோச் பண்ணிருக்காரு. நாத்திகர்களிலும் நல்லவர்கள் உண்டு, ஆத்திகர்களிலும் போலிகள் உண்டு அப்படின்றது தான் இதில் மெசேஜ். அது உண்மையும் கூட. பட் நம்ம எல்லாரும் போலியா இல்லாத நல்ல நாத்திகர்களாக இருப்போம் அப்படின்றது தான் என்னுடைய கொள்கை. நன்றி. என்னுடைய பெயர் வி ராமராவ். நான் சீனியர் சிட்டிசன் ஃபாரமுடைய தலைவராக இருக்கேன். மாலி சார் எனக்கு 40 வருஷமாக நல்லா தெரியும். கலைமாமணி மாலி சார் அவருடைய ட்ராமா ரொம்ப ரொம்ப புரட்சிகரமான சில கருத்துக்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல அட்வர்ஸ் விஷயங்களெல்லாம் எப்படி அதை சரியாக பண்ணி போகணுன்னுட்டு இந்த எஸ்பெஷலி கண்ணன் வந்த நேரம் ட்ராமாவில் அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது அதை பற்றி நல்ல செயல்களை செய்யணும். செஞ்சாலே இந்த டிபேட்டுக்கே போக வேண்டியது, ஆஸ்திகரா நாஸ்திகரா என்ற டிபேட்டுக்கு போக வேண்டியது. ஒரு சிறந்த கருத்துக்களை எப்பொழுதுமே அவருடைய நாவல்ஸில் ஒரு புதுமையாக இருக்கும். அந்த மாதிரி இதில் ரொம்ப வரவேற்க பல நிகழ்ச்சிகளில் ரொம்ப மனம் கண்ணீர் வரக்கூடிய அளவு 2-3 சீன் இருந்தது. அதை நீங்கள் நல்லா எல்லாரும் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி முற்போக்கான ஒரு கருத்துக்களை நாம் வரவேற்று மற்றவருக்கும் சொன்னால்தான் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண இயலும் என்று கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் சிவராமன். எங்கள் அப்பா பேர் கவிமாமணி மகியின் பேர். எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு திரு குடந்தை மாலி அவர்கள். அந்த காலத்துலேருந்தே பழக்கம். நான் பேங்க்கில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனேன் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் இருந்ததால் மாலி சார்கிட்ட போய் சின்ன சின்ன ரோல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவருடைய எழுத்து திறன், நடிப்பு கற்றுக் கொடுக்குற திறன், டைரக்ஷன் எல்லாத்தையும் பார்த்து சொன்ன வியப்பாக இருந்தது. சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப அருமையான நாடகங்கள்லாம் எழுதியிருக்காரு. எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது ஒரு டைலாக் டெலிவரி. இது எனக்கு அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இல்லை. இப்போ சின்ன சின்ன ரோல் தான் எடுத்து பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாடகம் நல்ல மெசேஜ் கொடுத்த ட்ராமா, அது நல்லாவே இருந்தது. எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுவும் பர்டிகுலராக அந்த லேடி ரியலாகவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா அந்த ஒரு எமோஷனெலாம் நல்லா கொண்டு வந்தாங்க. நல்லா பாகவதரா நடித்தவர் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ட்ராமா ரியலி ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏதோ எதிர்பார்த்துட்டு நல்ல மெசேஜ், சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. முதல்ல மாலி சாருக்கு ஒரு தேங்க்ஸு. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம டீம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நங்கநல்லூர் கேப்டாக இருந்தது இந்த டீம் கூட. நல்லா இன்னைக்கு அரங்கம் ஃபுல்லாக இருந்தது. அது அவருக்கு கிடைச்ச வெற்றி. இன்னைக்கு அரங்கம் ஃபுல்லாக இருந்தது.
எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் யாரும் ஏந்து போகல ட்ராமால. போர் அடிச்சா ஏந்து போயிடுவாள்ல, ஏந்து போகல. எல்லாரும் கடைசியது என்ஜாய் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது ட்ராமா. எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ மல்லி சார். வணக்கம். இல்லை, ஆஸ்திகம் நாஸ்திகங்கிறத கரெக்டாக அவள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டிருக்கா. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ரசித்து அதை பார்த்துட்டு இருந்தா. இது மெய்யுருக வச்சிருந்தது. அந்த அந்த லேடி நடிச்சிருந்தாங்க, அவங்களும் ரொம்ப நல்லா அழகாக நடிச்சிருந்தா. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப அழகாக சடனாக ட்ரெஸ் மாற்றின்னு அதையே நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் எல்லாருமே நன்னா பக்தி நன்னா இருக்கு அப்படிங்கறது தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கா இந்த டிராமால. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த ஏரியா நங்கநல்லூர் எங்க லொக்காலிட்டியில இந்த டிராமா பார்த்தது ரொம்ப எங்களோட லக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த மெசேஜ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஹீரோயினா ஆக்ட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணினாங்க. எக்ஸ்பிரஷன், டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா என்ஜாய் பண்ணோம் எல்லாரும். கடைசி வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். எல்லாரும் அவாரோட ரொம்ப நல்லா பண்ணி எல்லாரும். எஸ்பெஷலி ஒரு லேடி மெயினாக ரொம்ப நல்லா டைலாக்லாம் டெலிவரி பண்ணாங்க. ரொம்ப எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி நாடகம்லாம் நிறையா பார்க்கணும். நாங்களுக்கு ரொம்ப லக்கி தான். இன்றைக்கி அவ்வளோ நல்லா இருந்தது நாடகம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச்.